கேவலப்படுத்துறான். இந்த நாட்டில் நான் ஒருத்தன் தான் இலவசத்தை எதுக்கிறேன். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி கேட்டிருக்காரு, ஏன் அப்படி ஃப்ரீ ஸ்கீம்னு போட்டு இப்படி நாட்டை நாசம் பண்றீங்க, எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஐயா, அவர் யாரு, வெங்கைய நாயுடு பேசியிருக்காப்ல. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் இலவசத்தை விரும்பல, அவங்க வேலை தான் கேட்கிறாங்க, வேலைக்கு ஏற்ப சம்பளம் தான் கேட்கிறாங்கன்னு ஆட்சிக்கு வந்தோன்னு இலவச ஆட்சிக்கு வர்றதுக்கு அறிவிச்சிட்டோம். 2016 நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம். ஐயா கருணாநிதியும் பேசினாங்க, ஐயா ஸ்டாலின் பேசினாங்க, அம்மையார் கனிமொழியும் பேசினாங்க, தம்பி உதயநிதியும் பேசினாங்க. தோத்து போயிட்டாங்க. அம்மா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, நீங்க தோத்ததுக்கு டாஸ்மார்க்கை மூடுவேன்னு சொன்னதுனால குடிகாரன் யாரும் ஓட்டு போடல. மதுப்பிரியர்கள் யாரும் ஓட்டு போடல. என்ன அடுத்து அதுக்கப்புறம் வாயே திறக்கல. இந்த 3 பேர் நிக்கிறாங்கல்ல, யாராவது வந்து நான் மதுக்கடையை மூடுவேன்னு சொல்லி பார்த்திருக்கீங்களா? சொல்ல மாட்டாங்க. சாராய கடையை வைத்துக்கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பேசுவது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் ஏதாவது இருக்கா? நிறைந்த போதையை நாடங்களும் உழவ விட்டுட்டு சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு, கொலை கொள்ளை வன்முறை தடுப்பு என்று பேசுவது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிவு சமூகம் யோசிச்சு பார்க்கணும். எனவே அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள், என்னருமை பெற்றோர்கள், என் உயிரினியே உடன் பிறந்தார்கள், நீங்கள் இந்த தேர்தலை ஒரு மாசலுக்கான களமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாடெங்கிலும் காரைக்குடியில் ஒரு ஓரத்தில் இன்னும் உங்கள் மகன் பேசுகிறேன் நினைக்க கூடாது. ஒட்டுமொத்த தமிழ் குடிக்குமாகத்தான் உங்கள் மகன் இதை பேசுகிறேன். நீங்கள் படித்த பிள்ளைகள், நீங்கள் நினைத்தால் ஒரு மகத்தான மாற்றத்தை இங்கே கொண்டு வர முடியும். ஒரு தம்பி ஒரு கவிதை போல எழுதியிருந்தான், இங்கே படித்தவனுக்கு மதிப்பில்லை, நடித்தவனுக்குத்தான் மதிப்பு இருக்கிறது. காரணம், படித்தவனும் நடித்தவனை நாடாள கூப்பிடுவதால் படித்தவனுக்கு மதிப்பில்லை என்று. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் நடிப்பவர்களை தேடி தேடி இந்த நாட்டில் பிறக்கிறதுக்கு அரிதாக பிறந்த மகத்தான தலைவன் நம் அப்பன் நல்ல கண்ணுவை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அவனை 100 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மகானை யார் என்று தெரியாமல் தோக்கடித்து, அவர் சட்டமன்றத்தில் தோக்கடித்தீர்கள், பாராளுமன்ற தோக்கடித்தீர்கள். 7 ஆண்டுகள் நாட்டு விடுதலைக்கு சிறையில் இருந்த மகனை ஒரு வார்டு கவுன்சிலராக கூட வெல்லவில்லை. விடுதலை போராட்டத்தில் ஒரு நாள் கூட பங்கெடுக்காதவனை 25 ஆண்டுகள் ஆள வைத்து எல்லாரையும் கடற்கரையில் சமாதி கட்டி படுக்க வைத்தீர்கள். என்னவோ ஒண்ணு